அடுத்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, தக்தீர் மாரிஃபா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காங்க, மாரிஃபா, ஷரியத், ஹக்கீகத், தரீகத், மாரிஃபத் இப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம், தக்தீர்னா என்ன அப்படின்னு சொன்னா விதி அப்படின்னு அர்த்தம். ஒல் கைரு கதிரி ஒல் கதிரு கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமானுடைய அடிப்படையான விஷயங்கள்ல ஒன்று, நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது என்று நம்புவது. இந்த தக்தீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் தாயின் கருவில் உருவாவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் அவனுடைய இரணத்தையும் மரணத்தையும் எழுதி விடுகின்றான். இவனுக்கு கிடைக்கக்கூடிய இரணம் என்ன, இவன் என்னைக்கு உயிர் வாழ்வான், என்னைக்கு மௌத்தாவான், என்ன சாப்பிடுவான், எப்படி வாழ்வான், எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதிடுறான். அதே மாதிரி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் திருமறையில, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். அல்லாஹ் அவன்தான் கியாமத் நாள் எப்பொழுது என்பதையும் அறிவான், மழை எப்பொழுது பொழியும் என்பதையும் அறிவான், வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் கருவறையிலே உள்ளதை பற்றியும் அவன்தான் அறிவான். கர்ப்பப்பையிலே உள்ளது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தை பிறந்தால் நல்ல குழந்தையா வளருமா கெட்ட குழந்தையா வளருமா, அது எப்படிப்பட்ட மனிதனாக வாழும் என்பதையெல்லாம் நன்கு அறிந்தவன் அல்லாஹ் தான். ஏன்னா அவன் தான் ஒவ்வொருத்தருடைய தக்தீரை நிர்ணயிக்கின்றான். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய தக்தீர் என்னவோ அதன்படித்தான் நீங்கள் தீர்ப்பளிக்கப்படுவீர்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருத்தர் சொர்க்கவாதியா நரகவாதியாங்கிறத தீர்ப்பளிச்சு அனுப்பிடுறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபலா நத்தக்கில் அலா அக்தாரினா யா ரசூலல்லாஹ், அப்படின்னா எங்க தக்தீர் படியே நாங்க நம்பி இருந்துடலாமா, எப்படினாலும் நம்ம என்ன அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம், அல்லாஹ் நம்ம சொர்க்கவாதியா நரகவாதியான்னு எழுதி நான் தீர்மானிச்சிட்டான், அப்புறம் எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு எங்க மாரடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அமல் செஞ்சு ஏன் இவ்வளவு சிரமப்படணும், அல்லாஹ் எழுதிட்டான்ல அப்படின்னு இருக்கலாமா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்கள் எதற்கு படைக்கப்பட்டீர்களோ அதற்கு அல்லாஹ் அதற்கான பாதை லேசாக்குவான். நீங்கள் சொர்க்கத்திற்கென்று அல்லாஹ் உங்களை படைத்திருப்பானால் நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய வைத்து சொர்க்கத்திலே பாதை அல்லாஹ் லேசாக்குவான். உங்களை நரகத்திற்கென்று அல்லாஹ் படைத்து விட்டால் உங்களை பாவங்கள் புரிய வைத்து நரகத்திலே பாதை லேசாக்குவான். அப்போ நாம அமலும் செய்யணும், அந்த அமல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் கூலியும் வழங்குவான் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவுதாங்க தக்தீரை பத்தி நம்ம யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். இதுல எக்கச்சக்கமான துணை கேள்விகள், குறுக்கு கேள்விகள் நமக்கு வரும். அப்படி பார்த்தா நம்ம தக்தீரை நம்பி உட்கார்ந்துடலாமா, தக்தீர்னா அப்படித்தானே, விதியின்படி தான் நடக்குது, நாம எதுக்கு கடைக்கு போகணும், நாம எதுக்கு வியாபாரம் பண்ணணும், நம்ம விதி இருந்தா நம்ம குழந்தை பிறக்க போகுது, நாம எதுக்கு கல்யாணம் முடிக்கணும், நமக்கு குழந்தை பிறக்கணும் நல்லா முடிவு பண்ணிட்டாண்டா நமக்கு கல்யாணம் இல்லாமலே குழந்தை பிறக்கலாம்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிறக்க வச்ச மாதிரி, அதே மாதிரி நம்ம எதுக்கு அமல் செய்யணும், சொர்க்கவாதின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன பாவம் செய்யலாம் சொர்க்கத்தை, இப்படி விதர்ப்பமான குதர்க்கமான கேள்விகள் நிறைய வரலாம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்அலு அனில் கதர், தக்தீரை பற்றி அதிகமாக கேள்வி கேட்காதீர்கள், அதிகமாக விவாதிக்காதீர்கள். தக்தீரை பொறுத்தவரையிலும் நாம அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பிக்கொள்ள வேண்டும். இது அதிகமா விவாதிக்க ஆரம்பித்தால், தக்தீரை பற்றி, விதியை பற்றி, அல்லாஹ் வீச்சதான் நடக்கும் அப்படிங்கறத பத்தி அதிகமா விவாதிக்க ஆரம்பித்தால், விதி பெரியதா மதி பெரியதா, விதியை மதியால் வெல்லலாமா மதியை விதியால் வெல்லலாமா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களை கடைசியில குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும், நாஸ்திகத்திலே குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப அதனால நாம ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் ஈமானோடு வாழ வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ் தக்தீரை பற்றி விதியை பற்றி எவ்வளவு சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நம்பிட்டு ஆமன்து பில்லாஹ்னு போயிடணும். இதை பற்றி அதிகமா விவாதிக்க ஆரம்பித்தால், அதிகமா இதை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆயிடும், அது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அதான் தக்தீரை பற்றி. அடுத்து மாரிஃபத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, ஷரியத்து அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் என்ன? முதல்ல இதுக்கு அர்த்தம் விளங்கிறேன். மாரிஃபத் என்றால் ஞானம் என்று பொருள். ஞானம் அல்லாஹ்வை பற்றியோ, மார்க்கத்தை பற்றியோ, தீனுல் இஸ்லாத்தை பற்றியோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே ஞானம் மேற்கொள்வது, ஞானத்தை அறிந்து கொள்வது, ஞானத்தை வளர்த்துக் கொள்வது, இதற்கு பேர் மாரிஃபத். ஹக்கீகத் அப்படின்னு சொன்னா உண்மைன்னு அர்த்தம். ஹக்கீகத்னா உண்மை, யதார்த்தம், யதார்த்த நிலை, உண்மை நிலை. சில சமயம் பாத்தீங்கன்னா வெளியில பார்த்தா ஒண்ணு இருக்கும், இல்ல என்னோட உண்மை நிலை என்ன அப்படி நம்ம அறிஞ்சாதான் உண்மை நிலை தெரியும். அந்த மறைந்திருக்கும் உண்மை நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு தான் ஹக்கீகத்துன்னு பேரு. தரீகத் அப்படின்னா பாதைன்னு அர்த்தம், நடக்கக்கூடிய பாதை தரீகத். ஷரியத் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம், மார்க்கம். இப்ப இதுதான் இதுக்கு அர்த்தம்.
இதுல சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுல என்ன பண்ணுவாங்க, இந்த தரீக்கத்து மாரிஃபத் இருந்தால் தரீக்கத்தை அடைய வேண்டும், தரீக்கத்து இருந்தால் ஷரியத்தை அடைய வேண்டும், ஷரியத்தை அடைந்தால் தான் ஹக்கீகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு படித்தரம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல முதல்ல ஹக்கீகத்து தான், ஹக்கீகத்தை விளங்கினாதான் மாரிஃபத்து கிடைக்கும், மாரிஃபத்து. இந்த படித்தரங்கள்ல ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இது எதுவுமே புரிஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எது சொல்லுதோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் எது சொன்னானோ அதுதான் ஹக்கீகத், உண்மை, அதுதான் மாரிஃபத், அதுதான் ஞானம், அதுதான் ஷரியத், அதுதான் மார்க்கம், அதுதான் தரீகத், அதுதான் நடக்கக்கூடிய பாதை. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த ஒன்றை சொன்னார்களோ, எந்த ஒன்றை அவர்கள் சொன்னது ஆதாரப்பூர்வமாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டதோ அதுதான் ஹக்கீகத், அதுதான் உண்மை நிலை, அதுதான் தரீகத், அதுதான் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய சரியான பாதை, அதுதான் ஷரியத், அதுதான் மார்க்கம், அதுதான் மாரிஃபத், அதுதான் உண்மையான ஞானம். அல்லாஹ் சொல்லாததை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை, அல்லது அல்லாஹ்விடத்திலிருந்தோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டதை, சஹாபாக்கள் விளக்காத ஒன்றை ஒரு மனிதன் ஹக்கீகத் என்ற பெயரிலோ, ஷரியத் என்ற பெயரிலோ, தரீகத் என்ற பெயரிலோ, மாரிஃபத் என்ற பெயரிலோ விளக்க முற்படுவானேனால், இதுக்கு பேர் தான் தரீகத்து, இதுக்கு பேர் தான் ஷரியத்துன்னு சொல்லுவானேனால், இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளுக்கும் கட்டுப்படாத வரை அது ஹக்கீகத்தும் அல்ல, ஷரியத்தும் அல்ல, மாரிஃபத்தும் அல்ல, தரீகத்தும் அல்ல. ஆக இது எல்லாம் வார்த்தைகள் தான். ஹக்கீகத் என்பதும் தரீகத் என்பதும் மாரிஃபத் என்பதும் ஷரியத் என்பதும் எல்லாம் வார்த்தைகள் தான். ஆனால் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது அல்லாஹ்வுடைய குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் தான். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட எந்த ஒரு கருத்துக்கும் எந்த ஒரு கொள்கைக்கு அது என்ன பேர் வச்சாலும் சரி அது மார்க்கத்தில் கட்டுப்படாது. சில பேர் சொல்லுவாங்க இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு ஏடாகணமா சொல்லுவாங்க. ஷேக்குடைய கால்களில் விழலாம், ஷேக்குடைய காலை பாலால கழுவி குடிக்கலாம், ஷேக்குடைய கபர்களில் போய் முத்தமிடலாம் கேட்டா இதெல்லாம் ஹக்கீகத்து உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்துக்கும் ஃபீ மில்லத்தின் பைலா, வெள்ளை வெளியேற என்ற பளிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன் உங்களை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கேயாவது ஷேக்குடைய கபர்களை தொட்டு முத்தமிடுவதையோ ஷேக்குடைய கால்களில் விடுவதையோ அல்லாஹ் ஆதரிக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிக்கிறார்களா பார்க்கணும். எங்கேயாவது அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ ஆதரிச்சதா ஆதாரம் இருந்தால் தாராளமாக அந்த ஹக்கீகத்தை நாமும் ஏற்றுக்கொள்ளலாம். எப்ப அல்லாஹ்வும் அனுமதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லையோ அப்ப மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை அது ஹக்கீகத்து பேர்லயோ ஷரியத் பேர்லயோ தரீகத்து பேர்லயோ எந்த பேர்ல சொன்னாலும் சரி அது ஏமாற்று வேலை, ஃப்ராட் வேலை. ஏனென்றால் ஹக்கீகத்து, ஷரியத்து, மாரிஃபத்து, தரீகத்து இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும். இதற்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றுக்கும் எந்த பேர் அரபில வச்சு அதுல இது அனுமதி இருக்குது இதுல அனுமதி சொன்னாலும் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுதான் ஹக்கீகத், தரீகத், மாரிஃபத், ஷரியத்துக்கு சுருக்கமான விளக்கம்.